கடவுளின் பிரதிநிதியாய் விளங்கிய மயில் மயிலேசன் பரந்த வானத்தில் பறந்து கொண்டிருக்கும்போது கீழே ஒரு குரல் கேட்டது. ஐயோ, என்னை காப்பாற்றுங்கள் என்று அழுத குரல். கீழே இறங்கிய மயில் ஒரு வேடனின் அம்பால் காயமடைந்து கிடந்த மயிலைக் கண்டது. இரத்தம் சொட்ட கண்ணீர் வடித்துக்கொண்டு நடுங்கிய அந்த மயிலின் கண்களில் நான் இனி பறக்க முடியாது என்ற வலி தெரிந்தது. அந்த நேரத்தில் ஒரு பிரகாசமான ஒளி. குழந்தை முருகன் அங்கே தோன்றி காயத்தைத் தொட்டார். பயப்படாதே, உன் துயரம் எனக்குத் தெரியும் என்று கூறினார். மயில் கண்ணீர் வடித்துக் கெஞ்சியது. ஐயா, நான் பறக்க முடியாமல் தவிக்கிறேன். என்னை உமது வாகனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். என் இறக்கைகள் உமது தரிசனத்தை உலகமெங்கும் சேர்ப்பதற்காக. முருகன் புன்னகைத்தார். அவரது கரங்கள் மயிலைத் தொட்டன. நீ என் அன்புக்குரிய வாகனமாகு. உன் காயம் இனி வலியைத் தராது. உன் இறக்கைகள் பக்தர்களின் ஆசைகளை என்னிடம் சுமந்து செல்லும். ஒரு பொன் ஒளி. மயிலின் காயங்கள் மறைந்தன. அதன் இறக்கைகள் வானவில்லின் நிறங்களைக் கொண்டன. முருகன் அதன் மீது அமர்ந்தார். வா, உலகத்திற்கு அருளைச் செலுத்துவோம்.